வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸை வச்சு ஒரு லட்டு. குழந்தைங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்குது. இந்த டைமில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே போல் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக், ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. நம்மளோட ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எதுனால நம்மளோட ஆப்ஷனல் தான். நான் இன்னைக்கு பூசணி விதை 1 கப்பு, கேஷ்யூ முந்திரி 1 கப்பு, பாதாம் 1 கப்பு, வேர்க்கடலை 1 கப்பு, கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். கருப்பு எள்ளு எடுக்கலாம், வெள்ளை எள்ளு எடுக்கலாம். அது 1 கப்பு. 1 கப் அளவுக்கு சீட்லெஸ் டேட்ஸ், சீடை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம டேட்ஸ் போடுறதுனால இனிப்பு ரொம்ப தேவைப்படாது. தேவைப்பட்டுனா கொஞ்சமாக பனவெல்லம் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்னைக்கு பனவெல்லம் சேர்த்துருக்குறேன். இதோட நீங்கள் மக்கனா போடலாம், தாமரை விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட போட்டுக்கலாம். பிஸ்தா சேர்க்கலாம். எல்லாமே நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்துக்கிடணும். எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல். குவான்டிட்டியும் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. கூடுதலாவோ கம்மியாவோ எடுத்துக்கிடலாம். நான் இன்னைக்கு எல்லாமே ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன், ஒரு கப் அளவுக்கு. இதில் ஒன்று இல்லைன்னா விட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா இன்னும் 2 வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்து எடுத்தாச்சு. சூடாறுனோன்னு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ அடுத்தால பாதாமும் வறுத்து எடுத்துடலாம். பாதாம் நல்லா வறுபட்டுச்சு, இதையும் எடுத்துடலாம். முந்திரி, எதுக்குமே நம்ம ஆயிலோ நெய்யோ சேர்க்கல. கொப்பரை தேங்காய் இருந்தா அதுவும் போட்டுக்கலாம். 1 டிராப் கூட ஆயில் வேண்டாம். சூடு ஏறட்டும். முந்திரி நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதுவும் எடுத்துடலாம். பூசணி விதை, இப்போ இதையும் எடுத்துடலாம். எள்ளு பொரியண்டா, லைட்டா சூடு ஏறினா போதும். ஒரு 2 நிமிஷத்துல எடுத்துருங்க. எல்லாமே நம்ம இப்போ வறுத்து எடுத்துட்டோம். இது மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். எள்ளை ஃபர்ஸ்ட் தனியா அரைச்சி எடுத்துடுங்க. ஏன்னா இதோட சேர்த்து போடச்சு எள்ளு அரைப்படாது. அரைச்சி எடுத்த எள்ளு, அதே இதுல பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, பம்கின் சீடு. நைஸா அரைக்கக்கூடாது, விட்டு விட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இது ஒன்று சேர்த்துடலாம். இதோட டேட்ஸ், கருப்பட்டி நம்ம 1 கருப்பட்டி எடுத்தோம். அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துடும். ஹாஃபோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு பேலன்ஸ் இதோட சேர்த்துடலாம். பாதி கருப்பட்டி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கிறேன். அதுவும் டேட்ஸும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். கருப்பட்டியும் டேட்ஸும் அரைச்சி எடுத்தாச்சு. இதோட நம்ம அரைச்சி எடுத்த பவுடர்ஸ், நட்ஸ் பவுடர், இதெல்லாம் ஒன்று சேர ஒரு சுற்றி எடுத்துடலாம். வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா எள்ளு சேர்த்து அரைக்கச்சுல ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈரப்பதம் இது கரெக்டாக இருக்கும். டேட்ஸ் வேணும் கொஞ்சம், என்ன கொஞ்சம் கூட்டி போட்டிங்கன்னா எண்ணெய் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ஷேப் பண்ணிடலாம். சம்மரில் குழந்தைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஸ்நாக்ஸ் தான் கேட்டால் இதேமாரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே சேர்க்கல. ஒரு நாளைக்கு ஒரு லட்டு போதும். ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு.
இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக வாழ்வோம்.